Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் முட்டப்பொடிமாஸ் தான் பார்க்க போறோம். அது ரைஸ்க்கு வந்து கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி நாங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுவோம். அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் முட்டப்பொடிமாஸ் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். வந்து நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து கத்தி வச்சு நான் கட் பண்ணல, குட்டி பீசஸை வந்து கையிலே வந்து பிச்சு எடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 15 to 20 minutes வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சுடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து போட்டு பொரிய விட்டுடலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் வந்து நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கணும் கிடையாது, சும்மா போட்டு ஒரு 2 செகண்ட் வந்து வணங்கினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து சுடு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே போட்டு சாட்டே பண்ணலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு இதை குக் பண்ணிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டை வந்து நான் உடச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதை நல்லா மேலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். காலிஃப்ளவரும் முட்டையும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு காரத்துக்கு தேவைன்னா ஒரு பச்சை மிளகாவும் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி முடிச்ச அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணல. உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பெப்பர் பவுடரும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அதுதான் இதோட டேஸ்ட்டே. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியில் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் முட்டப்பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை, தேங்க்யூ.